பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் நம்முடன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். கேரளாவில் கம்யூனிஸ்டுகள் ஆட்சி கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட்லாம் இருக்குது. அவங்க கூட இன்றைக்கி ஒரு பாஜக திட்டங்களை வேறு வழி இல்லை, ஏழை மாணவர்கள் பங்கு பெறட்டும், இல்லை இது ஒரு டாக்டிக்ஸாக தான் நாங்கள் பயன்படுத்தணும், ஒரு தந்திர நடவடிக்கை தான் அப்படின்னு கேரள பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சிவன்குட்டி சொல்கிறார். அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு போக வேண்டிய சூழல் ஏற்படுமா? ஏன்னா இப்போ பிஎம்3 திட்டத்தை அவங்க ஆதரித்து ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டாங்க அப்படின்றாங்க. இப்போ அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் வாங்க அப்படின்னு பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் திமுக அரசாங்கத்துக்கு சொல்கிறாரு. இந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு தமிழ்நாடு அரசாங்கமும் போய் சேர வேண்டிய ஒரு நிலை ஏற்படுமா? இல்லை, அதாவது தமிழ்நாடுக்கும் கேரளாவுக்கும் இதில் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா அவங்க பிஎம்சி ஸ்கூல்ஸுன்றது ஒரு மாடல் ஸ்கூல்ஸாக மாற்ற விரும்புகிறாங்க. அதுவும் எஸ்பெஷலி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை ஒரு செலக்டிவாக ஒரு அதை அக்செப்ட் பண்ணிட்டாலே அந்த புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கக்கூடிய ஒரு சூழல் தானே. ஏன்னா இப்போ இந்திய கம்யூனிஸ்ட் அதில் முரண்பட்டு நிற்குது. இந்திய கம்யூனிஸ்ட் என்ன டிஃபரன்ஸ் அங்கே இருக்குன்னு சொல்கிறேன். ஒரு டிஸ்ட்ரிக்டில் 2 கவர்மெண்ட் ஸ்கூலில் பிஎம்சி ஸ்கூல் மாடல் ஸ்கூலாக மாற்றுறாங்க. அங்கே புதிய கல்விக் கொள்கையை அறிமுகப்படுத்துவாங்க. அப்போ 3வது லாங்குவேஜ்னு ஒன்று அங்கே வரும். 3வது லாங்குவேஜ் அவங்க பாஜக சொல்லுவாங்க, எதை வேணால் எடுத்துக்கலான்னுவாங்க. எதை வேணால் நீங்கள் அசாமீஸ் எடுத்தீங்கன்னா டீச்சர் வருவாங்களா? வரமாட்டாங்க. நீங்கள் தெலுங்கு எடுத்தீங்கன்னா டீச்சர் வருவாங்க, வரமாட்டாங்க. கடைசியில் என்ன வரும்னா ஹிந்தி தான் நீங்கள் எடுத்துக்க வேண்டி வரும். பை சாய்ஸ், பை டிஃபால்ட் ஹிந்தியில் தான் போய் முடியாது. அதை பிஜேபி ஒத்துக்கவே மாட்டானுங்க. தமிழ்நாட்டில் நீங்கள் பிஎம்சி ஸ்கூலில் ஒத்துனீங்கன்னா 3வது லாங்குவேஜ் டிஃபால்ட்டாக ஹிந்தி வரும். கேரளாவில் தமிழ் எடுக்கலாம், அங்கே தமிழ் டீச்சர் கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம், இல்லைன்னு மறுக்க மாட்டேன். ஆனால் அங்கேயும் பார்த்தீங்கன்னா அங்கே 1968 பார்லிமெண்ட்டில் ஒரு ரெசல்யூஷன், இந்தியை பரப்புறதுக்கான ஒரு ரெசல்யூஷன் கொண்டாந்த போது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, நார்த்துலலாம் இருக்கிற ஸ்கூல்ஸ்லாம் சவுத் இந்தியன் லாங்குவேஜை கற்றுத்தரணும், சவுத்தில் இருக்கிற ஸ்டேட்ஸில் இந்தியை கற்றுத்தரணும்னு ஒரு பார்லிமெண்ட் ரெசல்யூஷன் ஒன்று போட்டாங்க. அதன்படி என்ன பண்ணானுங்க, சவுத்தில் ஆந்திரா, கேரளா, கர்நாடகா போன்ற மாநிலங்கள்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் ஹிந்தி இருக்குது. ஆனால் அதே சமயம் இது ஹிந்தி திணிக்கிற ஒரு விஷயமாக பார்த்து என்ன பண்ணாங்க, அண்ணா என்ன பண்ணார், நமக்கு ஹிந்தி வேணால் நம்ம 2 லாங்குவேஜ் ஃபார்முலான்னு சொல்லிட்டு இருமொழி கொள்கையை ஃப்ரேம் பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டில். அன்னிலேருந்து இருமொழி கொள்கை நமக்கு இங்கே இருக்குது. இந்தியை நம்ம கற்றே தரல. கேரளாவில் அது இல்லை. கேரளாவில் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் ஹிந்தி இருக்குது. அதனால் 3வது லாங்குவேஜ் தமிழ் எடுத்துக்கலாம், தெலுங்கு எடுத்துக்கலாம், அதாவது அவங்க ஏற்பாடு பண்ணுவாங்க. அதனால் அங்கே உங்களுக்கு மலையாளம் ஹிந்தி அப்படியும் போகலாம், அவங்க மலையாளம் இங்கிலீஷ் ஹிந்தி அப்படியும் போகலாம், இல்லை ஹிந்தி இங்கிலீஷு, இல்லை ஹிந்தி மலையாளம் அப்படி கூட போகலாம். அப்படிலாம் சாய்ஸ் இருக்காங்க. அதாவது மொத்தத்தில் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் ஹிந்தி இருக்காங்க. இங்கே கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் ஹிந்தி இருக்கா? ஆந்திராவில் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் ஹிந்தி இருக்குது. கர்நாடகாவில் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஹிந்தினா அந்த 1968 அவங்க போட்ட ரெசல்யூஷன் படி வந்துடுச்சு. அவங்க ஆனால் நார்த்தில் எந்த ஸ்கூல்லையுமே சவுத் இந்தியன் லாங்குவேஜ் கற்றுத்தரல. ஹிந்தியை சவுத் இந்தியாவில் திணிக்கிறதுக்கு இதை மாதிரி ஒரு காங்கிரஸ்காரன் பண்ண வேலை இது. ஆக்சுவலாக அவனுக்கு பண்ண வேலை தான். காங்கிரஸோ பாஜகவோ இந்தியை திணிக்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பானுங்க. ஸோ அதனால் ரெண்டாவது அதனால தான் ஹிந்தி ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை கிடையாதுங்க. இங்கே அது பிரச்சனை. இங்கே இருமொழி கொள்கை இது திமுக அதிமுக 2 பேரோட கொள்கையாக இருக்குது. அங்கே ஒரு இருமொழி கொள்கைன்னு ஒன்று கிடையாதுங்க. ஆக்சுவலாக கேரளா கவர்மெண்ட்டுக்கு இருமொழி கொள்கைன்னு ஒன்று கிடையாது. அவனுக்கு இந்த மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஹிந்தி ஏற்கனவே சொல்லி தந்துருக்கான். இங்கே அது கிடையாது. இங்கே ஹிந்தி இல்லாத இடத்துல 3வது லாங்குவேஜ் ஹிந்தியை கொண்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு, டிஃபால்ட்டாக கொண்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால, இருமொழி கொள்கையில் ஸ்ட்ராங்காக இயக்கங்கள், திராவிட இயக்கங்கள் இருக்கிறதுனால இங்கே பிஎம்சியை ஏற்றுக்க முடியாதுன்றது தெளிவாக இருக்காங்க. அங்கே ஏற்றுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏன் இருக்குன்னா, ஹிந்தி ஏற்கனவே அங்கே சொல்லி தந்துருக்காங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் சொல்லி தந்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த கொள்கை கிடையாது, இருமொழி கொள்கைன்னு கிடையாது. அவங்க ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்காங்க. அதனால் பிஎம்சி ஏற்றுக்கிறதுல அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இன்ஃபேக்ட் முதலே அவங்க ஏற்றுருக்கலாம். இங்கே இதோட விஷயம் வேறு, அதோட விஷயம் வேறு. நமக்கு 2 லாங்குவேஜ் ஃபார்முலான்னு ஒன்று க்ளீனாக தெளிவாக வச்சுருக்கோம். அந்த பாலிசியில் ஏதாவது சேஞ்ச் வந்தாலே தவிர நம்ம இந்த புதிய கல்விக் கொள்கையை மையமாக வைத்து வர பிஎம்சியோ இல்லை வேறு விஷயங்களும் நம்ம ஏற்றுக்க வாய்ப்பே கிடையாது தமிழ்நாட்டில். அப்போ அதிமுக ஒருவேளை ஆட்சிக்கு 2026 வரும்னா அதுக்கும் இது கொள்கை ரீதியாக இது ஒரு பெரிய சவால் தானே. கண்டிப்பாக அவங்களுக்கும் இருமொழி கொள்கையை ஏற்றுக்கிறாங்கல்ல, அவங்களும் ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏதோ வேறு வழியில் ப்ரெஷர் பண்ணி எப்படியாவது பிஎம்சி ஸ்கூலை கொண்டுறதுக்கான முயற்சிகளை இறங்குவாங்க. நவோதயா ஸ்கூல்ஸை ராஜீவ்காந்தி காலத்தில் கொண்டாந்தாங்க. எம்ஜிஆர் வேண்டாம்னு சொன்னாரா இல்லையா? இன்றைக்கி வரையும் தமிழ்நாட்டில் நவோதயா இருக்கா? கிடையாது. எம்ஜிஆர் பண்ண வேலை தானே, வேண்டாம்னு சொன்னார்ல எம்ஜிஆர். அது ஒரு வகையான இந்தி திரும்புக்கு வழிவகுக்கும் தானே வேண்டாம்னு சொன்னார். அந்த உண்மையான எம்ஜிஆரை ஃபாலோ பண்ணுற அதிமுக இருந்தால் பிஎம்சி ஸ்கூலையும் வேண்டாம் தான் சொல்லுவாங்க. இருமொழி கொள்கையில் உறுதியாக இருந்தால் வேண்டாம் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அண்ணாவோட பாலிசியை ஃபாலோ பண்ணார் எம்ஜிஆர். நவோதயா ஹிந்தி வந்துடும் நினச்சார் அவர். அது ஆனால் இவங்க இந்த பிஜேபிக்காரங்க எம்ஜிஆரை குறை சொல்லவே மாட்டானுங்க. எம்ஜிஆர் தான் நவோதயா நிறுத்தினார். எம்ஜிஆரை பற்றி பேச சொல்லுங்கள், பேச மாட்டாங்க. எம்ஜிஆர் என்றைக்குமே கிருஷ்ண ஜெயந்திக்கெலாம் வாழ்த்து சொன்னதே கிடையாது, தீபாவளிக்கு வாழ்த்து சொன்னதே கிடையாதுங்க. ஆனால் எம்ஜிஆரை பற்றி பேச சொல்லுங்கள், பிஜேபிக்காரனை ஸ்டாலினை பற்றி பேசுவாங்க வாயை திறந்து. ஏன்னா ஓட்டு, அதிமுக ஓட்டு வரணும்ல. எம்ஜிஆர் தீபாவளிக்கு வாழ்த்தே சொன்னது கிடையாது, அவர் பொங்கலுக்கு தான் வாழ்த்து சொல்லியிருக்கார். இதுதான் அடிப்படையான விஷயம்.
ஸோ அதனால் வந்து கேரளா விஷயம் வேறு, தமிழ்நாட்டு விஷயம் வேறு. இப்போ கேசி பழனிசாமி சொல்கிறாரு, அதாவது விஜய் வந்து கரூர் சம்பவத்திற்கு பின்னர் ஏறத்தாழ 1 மாதம் ஆகிறது. இந்த 1 மாதத்தில் அவர் ஒரே ஒரு அந்த வீடியோ ஒன்று போட்டது. அதுக்கப்புறம் சிபிஐ என்கொயரி போட்டவுடனே ஒரு ட்விட்டர் ஒன்று போட்டது. இது மட்டும்தான் அவர் பதில், நேரடியான பதில் அப்படின்னு. ஆனால் மற்றபடி அவர் பேசவே இல்லை, அமைதியாக இருக்கிறாரு. ஆனால் 1 மாதமாக அவரை பற்றி மட்டுமே சுற்றி அரசியல் ஊடக விவாதங்கள் பேசி கொண்டிருக்குன்னா இது ஒரு விதமான அரசியல். இது இந்த சினிமாவில் எப்படி நம்மளை வந்து லைம் லைட்லேயே வச்சிட்டு இருக்கிறோம் அந்த மாதிரியான ஒரு அரசியல் அது. விஜய் அந்த மாதிரியான ஒரு அரசியலை பண்ணுறாருன்னா அது ஒரு பெரிய வெற்றியாக தானே பார்க்கணும் அப்படின்றாரு. அது மாதிரி உண்மையிலேயே 1 மாதம் ஒருத்தர் அமைதியாக இருக்கிறாரு, ஒரே ஒரு வீடியோ பேசியிருக்கிறாரு. ஆனால் தொடர்ந்து விஜய் பேசாமல் இருக்கிறதையே நம்ம பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா விஜய்க்கு அப்போ ஒரு பெரிய ஏதோ ஒரு சக்தி இருக்குது, ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குது அப்படின்றது தானே பார்க்க வேண்டியிருக்குது. கண்டிப்பாக அவரை அந்த 6 விக்கிரவாண்டி, மதுரை, அப்புறம் 6 பொதுக்கூட்டங்கள்லாம் பேசினார் இல்லையா, அதில் திரண்ட மக்கள் வந்து ஒரு நம்பிக்கையை கொடுக்குறாங்க. அவர் பின்னாடி ஏதோ ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்னு நமக்கு விசிபிளாக கண்ணுக்கு தெரியுது இல்லை. ஸோ அதனால் இப்போது எடப்பாடி கூட்டத்துக்கும் ஆட்கள் வராங்க. அது எப்படிப்பட்ட கூட்டம் கூட்டப்பட்டிருந்து நமக்கு தெரியும். எல்லாமே அவங்களாம் அனுபவப்பட்ட அரசியல்வாதிகள் எப்படி கூட்டத்தை கூட்டுவாங்கன்னு நமக்கு தெரியும். விஜய் வந்து புதுசாக வர்றார். அவரை பார்க்குறதுக்கு நடிகர்ன்ற முறையில் வராங்களா, இல்லை ஒரு அரசியல் தலைவர்ன்ற முறையில் வராங்களான்றதெல்லாம் இனிமேல் தான் அது ஜட்ஜு பண்ணணும். அவர் பேச்சை கேட்குறதுக்கு வராங்களா, பார்க்குறதுக்கு வராங்களா, கரூரில் பார்க்குறதுக்கு வந்து தான் வந்து கூட்டத்தில் தள்ளுமுடியில் செத்து போனாங்களான்றதெல்லாம் கேள்விக்குறியாக இருக்குது ஆக்சுவலாக. ஆனால் அவருக்குன்னு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குன்றதை மறுக்க முடியாது, யாராலும் மறுக்க முடியாது. அது வந்து எம்ஜிஆரோட செல்வாக்கோட ஒப்பிட முடியுமான்னா அது அந்த காலகட்டம் வேறு, இந்த காலகட்டம் வேறு. அப்போல்லாம் சோஷியல் மீடியா இல்லாத காலகட்டத்தில் கூட எம்ஜிஆர் ஒரு பெரிய க்ரௌடை சேர்த்தாரு, கட்டுப்பாடான க்ரௌடை. இல்லை சோஷியல் மீடியா ஏதாவது இது கட்டமைக்குது அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களும் இருக்குது. அப்படியே அந்த பார்வையும் உண்டு. சோஷியல் மீடியா கட்டமைக்கலை. அதாவது அவருக்கு கூட்டத்தை வச்சு தான் நம்ம மீடியா வந்து அதை ஃபாலோ பண்ணாங்களே தவிர மீடியா உருவாக்கின கூட்டம் கிடையாது ஆக்சுவலாக. அவர் ஏற்கனவே செல்வாக்கு மிக்க ஒரு நடிகராக இருக்கார். அவருக்குன்னு ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குது. அந்த ரசிகர் கூட்டம் அவரை ஃபாலோ பண்ணுது. அவ்வளோ பெரிய ரசிகர் கூட்டம் அவருக்கு இருக்குன்னு தான் மீடியா அவரை பயன்படுத்திக்கிறாங்க ஆக்சுவலாக. மீடியா எப்போதுமே வந்து எது பின்னாடி போவாங்கன்னா யாருக்கு ஆதரவு இருக்கோ அது பின்னாடி தான் மீடியா போகும் ஆக்சுவலாக. அப்போ தான் மீடியாவுடைய அவங்களுக்கான ரீச்சும் அதிகமாகும். இப்போ ஒரு 10 சேனல் இருக்குது, 4 சேனல் விஜயை பற்றி போடுறாங்க, நம்ம மீதி 4 சேனல் விஜயை பற்றி போடல அப்படின்னா விஜய் பற்றி போடுற சேனலோட ரீச் அதிகமாச்சுன்னா மற்ற 4 சேனலும் சும்மா இருக்க மாட்டாங்க, அவங்களும் போடுவாங்கல்ல. ஸோ இதில் வந்து இதை ஒரு போட்டி அவங்களுக்குள்ளே வரும்ல. அப்போ அவருக்கு இருக்கிற செல்வாக்கை வச்சு தான் இவங்க அதை போடுறாங்களே தவிர அவர் செல்வாக்கே இல்லாத ஒருத்தருக்கு நீங்கள் தொடர்ந்து போட்டிங்கன்னா உங்களுடைய பார்க்குறதுக்கு ஆள் இருக்க மாட்டான். நீங்கள் போட்டிங்களான்னு பார்க்குறதுக்கு ஆள் இருக்க மாட்டான், வியூவர்ஸ் குறைஞ்சிருவான்ல. அவருக்கும் செல்வாக்கு இருந்து நீங்களும் அதை போடும்போது தான் அது மேட்ச் ஆகும் கரெக்டாக. அது அந்த மேட்ச் ஆகிருக்கு இப்போ கரெக்டாக. அது ஆக்சுவலாக இப்போ கரூர் சம்பவத்தில் வந்து ஒரு ஸ்பீடு பிரேக்கர் மாதிரி வந்திருக்கு இப்போ அவருக்கு. அவர் இதை விட்ட இடத்துல எப்படி தொடர போகிறாருன்னு தான் இப்போது முக்கியமான விஷயம். அவர் வந்து ப்ரெஸ்ஸையும் மீட் பண்ண மாட்டேன்றாரு, யாரையும் பார்க்கவும் மாட்டேன்றாரு, பேசவும் மாட்டேன்றாரு. அவர் என்ன நினைப்பார் ஏதுன்னு பலவிதமான ஊகங்களை தான் வந்து நம்ம எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். அவர் வந்து ஒரு கூட்டத்தில் வந்து அவருடைய மைண்ட் செட் என்ன, அவர் அதிமுகவை பற்றி இனிமேல் என்ன நினைப்பார், கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அவருடைய பாலிடிக்ஸ் சேஞ்ச் ஏதாவது இருக்கா, மைண்ட் செட் மாறி இருக்கா, நேஷனல் பாலிடிக்ஸில் அவர் என்ன நினைக்கிறாரு, இல்லை வந்து கூட்டணியை பற்றி ஜனவரி மாதம் டிசைட் பண்ணுவேன்னு சொல்லுவாரா, இல்லை தன் தலைமையில் தான் கூட்டணின்றதுல உறுதியாக இருக்காரா, தான் திமுகவுக்கு போட்டின்றதுல உறுதியாக இருக்காரா, இதெல்லாம் வந்து அவர் அடுத்த கூட்டத்தில் பேசும்போது தான் நமக்கு தெரிய வரும். ஸோ அன்லஸ் அவர் மனசை வந்து வெளியில் சொல்லாத போது நம்மளால் எதையுமே சரியாக கணிக்க முடியாது. அவருக்கு இருக்கிற அட்வைசர்ஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்குது அவர் சுற்றி இருக்கிறவங்களுக்கு. அதனால் அவங்க பலவிதமான காய்களை நகர்த்திட்டு இருக்காங்க. ஆனால் விஜய் ஹிம்செல்ஃப் என்ன நினைக்கிறார் அப்படின்றது தான் அவர் பேசும்போது தான் நமக்கு தெரிய வரும் ஆக்சுவலாக. வந்து திமுக கூட்டணியில் இருக்க விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் தொடர்ந்து வந்து அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் பாஜக கபலீகரம் செய்துவிடும், விழுந்துவிடும் அப்படின்லாம் பேசிக்கிட்டே வந்தார். இப்போ கூட்டணி அமைந்ததுக்கு பின்னர் வந்து இப்பயும் என்ன சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் இருதுருவ அரசியல் தான் இருக்கணும், பாஜகவை இல்லாத அதிமுக திமுக இதுதான் நல்லது அப்படின்றார். ஏன் மீண்டும் மீண்டும் அதிமுக யாருடன் கூட்டணி அமைக்க வேண்டும், இல்லை இங்கே இருதுருவ அரசியலை தாண்டி யாரும் வரக்கூடாது அப்படின்லாம் திருமாவளவன் சொல்வதற்கு என்ன காரணம்? அதாவது இப்போ வந்து அதிமுக கூட்டணியிலேருந்து பாஜகவை பிரிக்கணும், அதான் அதிமுகவோட கூட்டணியில் இருக்கிறதுனால நாளைக்கு எலக்டோரலாக தேர்தல் ரீதியாக பார்த்தீங்கன்னா 4 சீட் அதுக்கு 8 சீட்டாகி 10 சீட் ஆச்சு வச்சுன்னா பாஜக இங்கே பலம் பெறுதில்ல. ஸோ அந்த மாதிரி பலம் பெறது கூடாது, பாஜக தமிழ்நாட்டில் பலம் பெறக்கூடாதுன்றது திருமாவளவனுடைய எண்ணமாக இருக்கலாம். ஒரு தத்துவார்த்த ரீதியில் ஐடியாலஜிக்கலாக விடுதலை சிறுத்தைகள் நேர பாஜகவுக்கு எதிரான ஒரு களமாடி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் பாஜக எந்த விதத்திலும் தமிழ்நாட்டில் வளரக்கூடாது, அதுக்கு அதிமுக வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடாதுன்ற எண்ணத்தில் அவர் சொல்லலாம். அதில் ஒரு அரசியல் கூட இருக்கலாம். பிரிஞ்சிருந்தால் வந்து அதிமுக கொஞ்சம் இன்னும் பலவீனமாக இருக்கலாம், நமக்கு ஈஸியாக கூட இருக்கலாம்
அப்படின்னு கூட நினைக்கலாம். என்ன கேட்டால் பாஜக இருக்கிறது அதிமுகவுக்கு லயபிலிட்டி தான். பாஜக இருக்கிறது அதிமுகவுக்கு தான் லயபிலிட்டி. ஏன்னா அவங்களுக்கு மேலே இருக்கிற சார்ஜஸ் எல்லாத்தையுமே இவங்க தான் சுமந்துன்னு இருக்காங்க. அந்த இப்போ திமுக வைக்க போகிற எல்லா விஷயமும் பாஜக விட்டு தான் வைக்க போகிறாங்க. அதெல்லாம் அதிமுகவே அஃபெக்ட் பண்ணும் இல்லையா? ஸோ அதனால் வந்து பாஜக விட்டு வர்றது அதிமுகவுக்கு தேர்தல் ரீதியாக கூட நல்லதுன்னு என்னுடைய கருத்து. ஆனால் அவங்க ஏதோ ஒரு காரணத்தினால பாஜகவோட இருக்காங்க வச்சுக்கோங்களேன். பார்லிமெண்ட் தேர்தலில் இருந்தாங்கன்னா 2-3 சீட்டாவது வாங்கியிருப்பாங்க. இப்போ வந்து சேர்ந்துருக்காங்க. இப்போ அசம்பிளி எலெக்ஷன்ஸில் வந்து டஃப்பாக போகும். அது ஆக்சுவலாக பாஜக இருக்கிறது வந்து அவங்களுக்கு அதிமுக டிஸ்அட்வான்டேஜ். திருமாவளவன் சொல்கிறது வந்து கருத்தியல் ரீதியான ஒரு விஷயம். பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் அதிமுக ஒரு இடம் கொடுத்துட போகுதுன்றது மட்டும் இல்லை, தேர்தலுக்கு அப்புறம் உங்களையே அவங்க அழிச்சிடுவாங்க, அவங்க பைபோலாரில் அவங்க வந்து உட்காந்துப்பாங்கன்றார். அந்த பாயிண்ட் நம்மளால் ஒத்துக்க முடியாது. பைபோலாரில் பாஜக வந்து உட்காரத்துக்கான வாய்ப்பு இல்லை. பைபோலாரில் இப்போ அடுத்தது ஒரு இடம் வரணும்னா அது விஜய் தான் வரணும். அந்த இடத்துல பைபோலாரில் இன்ஃபேக்ட் இந்த எலெக்ஷன்ஸ்லேயே வந்து விஜய் தனியாக நின்றார்னா அந்த ரெண்டாவது பைபோலாரில் திமுகவுக்கு எதிராக வந்து அதிமுக தாவேகாவான்ற ஒரு கேள்வி தான் எழுமே தவிர அங்கே பாஜக வராது ஆக்சுவலாக. அதனால் பாஜக எந்த இடத்துலையுமே வந்து விஜய் தனியாக இருக்கிற வரையும், இல்லை அவர் ஒரு கட்சி நடத்தின்னு இருக்கிற வரையும், அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கிற வரையும் பாஜக என்கிற கட்சியை வந்து அதிமுகவை வந்து அந்த ரீப்ளேஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல உட்காரத்துக்கான வாய்ப்பு இல்லை. அப்படியே அங்கே வந்து இருதுருவ அரசியலில் வந்து அதிமுகவை நீக்கிட்டு ஒருத்தர் வராருன்னா அது விஜயாக தான் இருக்க முடியும். அதனால் இவருடைய கவலை வந்து ஐ திங்க் கொஞ்சம் தேவையற்றதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக பாஜக வந்து இருதுருவ அரசியலில் அதிமுகவை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அவருடைய இன்னொரு கவலை என்னென்னா தேர்தலுக்கு அப்புறம் உங்களை சாப்பிட்ருவாங்க, அதிமுகவை சாப்பிட்ருவாங்கன்னு. எந்த கட்சியும் யாரும் சாப்பிட முடியாது சார். இப்போது உதயகுமார் என்ன சொல்கிறாரு விஜயை பார்த்து, திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் உங்கள் கட்சியை சாப்பிட்ருவாங்க அப்படின்றார். அது விஜய் ரசிகர்களுக்கு தொண்டர்களுக்கு ஒரு பெரிய பயத்தை உண்டாக்கி அதிமுக சைடில் கூப்பிடுது. தனியாக இருக்காதீங்க, வந்திருக்க பூச்சாண்டி அங்கே இருக்கான், பேய் அங்கே இருக்குது, இப்படி வந்துட்டுன்ற மாதிரி பயமுறுத்தி கூப்பிடுற மாதிரி ஒரு விஷயம். பட் இதெல்லாமே வந்து ஒரு அரசியல் ரீதியாக பேசப்படுற பேச்சு. விஜய் வந்து கட்சி நடத்தணும்னு நினச்சா திமுகவாலலாம் ஒன்றும் அழிக்க முடியாது. எம்ஜிஆர் அழிச்சிடுவாங்க. எம்ஜிஆர் வளரலையா? எத்தனை வருஷம் இருந்தால் அவர் இருக்கிறவங்க திமுக வர முடியல. ஸோ பாயிண்ட் என்னென்னா வந்து அது பாஜகவோட அதிமுக இருந்தாலுமே அதிமுக தேர்தலையும் தோக்குறாங்க வச்சுக்கோங்க, அதிமுகவுக்கு ஒரு பின்னணி வரும், இல்லை எடப்பாடி பழனிசாமியோட தலைமைக்கு ஆபத்து வருமே தவிர கட்சி ஒரேடியாக காலி ஆகிடாது. ஏதோ ஒரு வகையில் அந்த கட்சி இருக்கும், அது இல்லாத இருக்காது. அதே மாதிரி வந்து விஜய் கட்சியும் வந்து தோற்றா கூட ஏதோ ஒரு வகையில் அது இருக்கும், இல்லாத இருக்க முடியாது. அதனால் இவருடைய பயம் என்பது திருமாவளவனுடைய பயம் என்பது கருத்தியல் ரீதியானது. பாஜகவுக்கு எந்த வகையிலும் இங்கே வந்து அதிகமான இடங்கள் வரக்கூடாது, அது அரசியல் ரீதியாக இங்கே எழுச்சி பெறக்கூடாதுன்ற அந்த எண்ணத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக வந்து. இல்லை, இப்போ காங்கிரஸ் பீட்டர் அல்ஃபோன்ஸ் கூட தமிழ் ஹிந்துக்கு ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். அவர் அதிமுக பாஜக விஜய் அந்த கூட்டணி தான் போவார் மாதிரி தெரியுது அப்படின்னு அவர் ஒரு அசம்ஷன் சொல்லியிருந்தாலும், தேர்தலில் ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்றால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக முடியாது. அந்த இடத்துக்கு அவங்க பாஜகவை கொண்டு வருவாங்க, இல்லைனா நிர்மலா சீதாராமன் போன்ற யாரையாவது அவங்க கொண்டு வருவாங்க. அது பீகாரில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த பங்கீடெல்லாம் முடிந்ததுக்கு பின்னர் எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுப்பாங்கன்னாரு. இப்போ கூட மோடி பேசும்போது கூட ஒரு பிரச்சாரத்தில் என்டிஏ நிதிஷ்குமார் தலைமையில் அப்படின்றாங்க. இங்கே ஒரு ஐயம் இருக்குது, இவருடைய தலைமையில்னு சொல்கிறாங்களே தவிர அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லப்படாத ஒரு விஷயம் இங்கேயும் அப்படிதான் நிகழ்றது. ஏன்னா அமித்ஷா வந்து இது வரைக்கும் எடப்பாடி தலைமையில் கூட்டணி அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர என்டிஏ அவங்க தலைமையில கூட்டணி. ஆனா முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்றது இன்னும் சொல்லப்படாத ஒரு விஷயமா இருக்கு. இப்ப ஒருவேளை பீட்டர் அல்ஃபோன்ஸ் சொல்லக்கூடிய விஷயம் மாதிரி நடக்கிறதுக்கு சாத்தியம் உண்டா, இல்ல அதெல்லாம் சாத்தியமே இல்லை அப்படின்னு எடுத்துக்கிறதா? அதிமுக பாஜக கூட்டணி அது தாவேகாவும் கூட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆட்சிக்கு வருதுன்னு வச்ச பட்சத்தில் வந்து கண்டிப்பாக வந்து சீஃப் மினிஸ்டர் வந்து அதிமுகலேருந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த இடத்துல வந்து ஓப்பனாக சொல்ல எதுக்குன்னா திருமாவளவன் கணிக்கிற விஷயம், இந்த பயம் அச்சம் அதெல்லாம் வச்சா, இப்போ பீட்டர் அல்ஃபோன்ஸ் சொல்கிறக்கூடிய விஷயம் இதெல்லாம் வச்சா, ஒருவேளை திமுக வெர்சஸ் பாஜக அப்படின்றது அண்ணாமலை ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தார் விஜய் அரசியல் கட்சி தொடங்குவதற்கு முன்னாடி. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இங்கே கொண்டு வருவாங்க. மகாராஷ்டிராவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அங்கெல்லாம் பாஜகவே பலமாக இருக்குது. இங்கே பாஜக அந்தளவுக்கு பலமான ஃபோர்ஸாக இன்னும் வரவே இல்லையே, சிங்கிள் டிஜிட்டில் தானே இருக்குது. ஆனால் அதிமுக அப்படி இல்லையே. அதிமுக ஒரு பைபோலாரில் வந்து திமுகவுக்கு எதிராக இருக்குது. ஸோ நாளைக்கு ஆட்சிக்கு வந்தால் அதுதான் வந்து அதிகமான இடங்களை பெற்று அதுதான் வந்து சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டுக்கான வாய்ப்பு. வந்து அமித்ஷா சொல்ல மாட்டேங்கிறது தான் முக்கியமான விஷயம். அவங்க அதிமுகலேயே வேற ஒரு ஆளை போடுவாங்க அப்படின்லாம் வந்து அதெல்லாம் அதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப ரொம்ப குறைவு. அதிமுக தாவேக்கா பாஜக ஆட்சிக்கு வந்துடுச்சுன்னா அதிமுகவில் எடப்பாடி தான் அதுக்கு தலைவராக இருக்கார். ஒருவேளை ஆர்வி உதயகுமார் விஜய் கட்சியை பார்த்து நீங்க எங்க கூட வரலன்னா உங்களை திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ற மாதிரி, அப்படின்ற மாதிரி ஒருவேளை இப்ப பாஜக கூட்டணி இருக்கிறதுனால அதிமுக இருக்கிறவங்களுக்கு கூட ஓட்டு போறதுக்கு ஒரு
குழப்பம் விளைவிக்கிறாங்களா? அதாவது நீங்க பாருங்க, உங்க கூட்டணியில் இருக்காங்க, பாஜக தான் நாளைக்கு முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்றதுனால அங்க ஒரு குழப்பம் நிலவுமான்னு கேட்கிறேன். இல்லை இல்லை குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கான ஒரு வியூகமா பார்க்கலாமா? இல்லை இல்லை அதாவது இப்போ வந்து பாஜக வந்து ரொம்ப தெளிவாக வந்து முதல்வர் வந்து அதிமுகலேருந்து வரணும் அல்லது எடப்பாடின்னு சொல்கிறது பெட்டர். இப்போ நேற்றே நீங்கள் சொன்ன மாதிரி மோடி சொல்லிட்டார், நிதிஷ்குமார் தலைமைன்னு சொல்லிட்டார். எலெக்ஷன் ஏன்னா அவங்களுக்கு வந்து தேஜேஸ்வரியை வந்து மகா கட்பந்தன் ப்ரப்போஸ் பண்ண உடனே உங்களுக்கு வேறு வழி இல்லை, நிதிஷ்குமார் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாங்க. இங்கே வந்து பாஜக வந்து ரொம்ப மைனர் ஃபோர்ஸாக தான் இங்கே இருக்குது. அது வந்து அதிமுகவை ப்ரெஷர் பண்ணக்கூடிய இடத்துல இல்லை. அதனால் வந்து அதிமுகலேருந்து அந்த பிரதிநிதி தான் வர முடியும். நடுவில் திடீர்னு எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து பாஜக இல்லை அதிமுக வந்து ஒரு 100 இடம் 110 இடம் வந்த பிறகு நீங்கள் பாஜக வந்து ப்ரெஷர் பண்ணி இல்லைங்க செங்கோட்டையனை முதல்வராக போடுங்கன்னு சொன்னால் அது வந்து பெரிய பிரச்சனையை உண்டாக்கும். அது அதிமுககாரங்களை ஒத்துக்க மாட்டாங்க. எடப்பாடி தலைமையில் நீங்கள் ஒரு அந்த அளவுக்கு ஒரு இடங்களை பெற்ற பிறகு எப்படி அதிமுககாரங்க ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க மெஜாரிட்டி பெற்றால் அல்லது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வந்தால் எடப்பாடி தான் சிஎம்ன்றதுல வந்து எந்த விதமான சேஞ்ச் இருக்காது. அதை வந்து தேர்தலுக்கு முன்னாடி இவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு தான் முக்கியமான விஷயம். அது இவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. ரெண்டாவது வந்து அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி வருது வச்சுக்கோங்களேன், பாஜகனால் அதிமுகவுக்கு ஆபத்து ஒன்றும் வராது. இவங்க அப்போவும் வந்து 10 இடம் 15 இடம் தான் வின் பண்ண போகிறாங்க. அது இன்னும் 2-3 எலெக்ஷன் தாண்டி தான் இவங்க மகாராஷ்டிரா அல்லது பீகார் மாதிரியான ஒரு பொசிஷனுக்கு வர முடியும். இப்போ போன வாட்டியே பார்த்தீங்கன்னா வந்து பீகாரில் போன 20 எலெக்ஷன்ஸில் ஜேடியு 43 தான் வாங்கினாங்க. ஆனால் பாஜக வந்து 71 இடங்கள் இருந்தாங்க. இருந்தாலும் வேறு வழியில் அதிகாரத்தை அவங்க கையில் கொடுத்தாங்க. இல்லாட்டி நிதிஷ்குமார் அங்கே தேஜஸ்வரி பக்கம் போயிட்டு ஆர்ஜேடி பக்கம் போயிடுவார்னு வேறு வழியில் அதிகாரத்தில் இருக்கணுன்றதுக்காக முதல்வர் பதவியே பண்ணாங்க. ஆனால் அவங்ககிட்ட இப்போ செல்வாக்கு இருக்குது. இப்போ இந்த வாட்டி 101 இடத்துல போட்டி போடுறாங்க, அதிகமான இடங்களை வின் பண்ணுவாங்க. தேர்தலுக்கு அப்புறம் மாறினாலும் மாறுவாங்க, சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க எம்எல்ஏக்கள் அதிகமாக வரும்போது அவங்க ஆட்கள் சிஎம் வரது விருப்பப்படுவாங்க. இங்கே அந்த வாய்ப்பே இல்லையே. அதிமுகவோட பாஜக அதிகமான எம்எல்ஏக்கள் வரதுக்கான வாய்ப்பே இல்லை. இங்கே வந்து அதிமுகவுக்குள்ளேயே நீங்கள் செங்கோட்டையனையும் வேறு யாரையும் திணிச்சிங்க வச்சுக்கோங்களேன், அது வந்து தேர்தல் வெற்றிக்கு அப்புறம் வந்து அது ஒர்க் அவுட் ஆகாது சரியா. அது வந்து அதிமுகக்குள்ளேயே வந்து இன்னும் எடப்பாடி கரங்களை இன்னும் பலப்படுத்தும். ஆக்சுவலாக அது வந்து அந்த விஷயத்தை வந்து அதை பண்ணுற அளவுக்கு பாஜக இங்கே வந்து செல்வாக்கா இல்லை. அதுவும் இல்லை. ஆனால் இன்னொரு விஷயம் நான் சொல்ல வரேன். ஆக்சுவலாக இப்போது வந்து உதயகுமார் விஜயை பார்த்து சொல்கிறாருல, திமுக வந்தால் உங்கள் கட்சியே காலி ஆகிடுன்ட்டு. அது தவறு. ஆக்சுவலாக அது காலியாகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அது கட்சி விஜய் நடத்தினே இருக்கலாம், யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இன்னொரு மோசமான ஒரு விஷயம் இருக்குது. சப்போஸ் அதிமுக தாவேகா பாஜக ஆட்சிக்கு வருது வச்சுக்கோங்க, தாவேகா இருக்குமா இல்லையான்றது டவுட் எனக்கு. ஏன்னா எப்படி ஜெயலலிதா இருக்கும்போது விஜயகாந்தை காலி பண்ணாலோ அதே மாதிரி பழனிசாமி வந்து விஜயை காலி பண்ணிடுவார். அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதனால் அதிமுக தாவேகா கூட்டணியில் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அதிமுகனால தாவேகா தான் காலியாகும். அதுவே உதாரணம் வந்து ஜெயலலிதா விஜயகாந்த் 2011 அப்புறம் எழுந்திக்கவே முடியல. நல்லா வந்தார், எழுந்திக்கவே முடியல. கிட்டத்தட்ட விஜய்க்கும் அதே நிலைமை தான் உண்டாகும். நன்றி. தேங்க்யூ.